ரசூல்லா வந்து சஹாபாக்கள் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூல்லா முகத்தால நடந்து வருவாங்களா எப்படி அப்படின்னு கேட்கும்போது ஆச்சரியத்தோட கேட்குறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்துல காலால நடக்க வச்ச இறைவனுக்கு முகத்தால நடக்க வைக்கிறது ரொம்ப ஒன்றும் கடினமான விஷயம் கிடையாது. ஏன்னா இப்ப இந்த காலத்துல வந்து அந்த காலத்துல சயின்டிபிக் எதுவுமே ப்ரூஃப் கிடையாது. ஆனா ரசூல்லா எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சொன்னான்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப ஒவ்வொன்றா என்ன பண்றாங்க, இந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ஏன் காலால மனுஷன் நிக்கிறான், ஏன் வலியை உணர்றதுக்காக ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறாங்க, எல்லா விஷயமே கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ கண்டுபிடிக்கும் போது இந்த காலால மனுஷன் வந்து நிக்கிறதே சாத்தியமற்ற ஒரு செயல். ஏன்னா ஒரு பொருளை வைக்கிறோம் அப்படின்னா மேல வந்து வெயிட்டா இருக்கணும், கீழே வந்து வெயிட் இல்லாத இருக்கணும். இப்போ ஒரு மைக்கே எடுத்துக்கலாமே, நம்ம பேசுறதுக்கு நிக்க வைக்கும் போது மேல வந்து வெயிட் இல்லாம இருக்கும், இப்படி தட்டுவாங்கல்ல மைக் டெஸ்டிங், அது வந்து வெயிட் இல்லாத இருக்கும். கீழே அந்த உருண்டையா இருக்க பாகம் வந்து ரொம்ப வெயிட்டானதா இருக்கும். ஏன்னா அதோட வெயிட்டை வந்து சமாளிக்கணுன்றதுக்காக கீழே தான் வெயிட் கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய மனித உருவ தோற்றத்தை எடுத்து பாருங்க, நம்மளுடைய மனுஷனோட வெயிட் எல்லாமே உடம்புல இருந்து இடுப்பு வரைக்கும் தான். காலில் என்ன இல்லை, வெயிட்டே இல்லை. ஆனா இந்த கால் வந்து இந்த மொத்த முழு உடலோட வெயிட்டையும் தாங்கிட்டு இருக்கு அப்படின்னா இது ஆச்சரியம் இல்லையா? அல்லாஹ் அவ்வளோ ஆச்சரியத்தை இந்த மனித உடம்புலயே வச்சிருக்கா அப்படின்னா இப்படி நடக்க வச்ச இறைவனுக்கு முகத்தால நடக்க வைக்கிறது கடினமா? கடினமே கிடையாது. ஒரு சிலர் ரோட்ல நடந்து